அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம் இடத்திலே கொண்டு வருகிறேன். பிசாசை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பிசாசுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். 1 பேதுரு 5:8-9, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தி, விழித்திருங்கள். அப்ப 2 விஷயம். தெளிந்த புத்தி, விழித்திருக்கணும். ஏன் அப்படின்னா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்ப பிசாசானவனை குறித்து ஒரு அருமையான படத்தை வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அவன் சுற்றித் திரிகிறான், வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்ப அவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்ப பிசாசு சுத்திட்டு இருக்கிறான். நமக்கு தெரிஞ்சிச்சு பிசாசு யாரா இருக்கிறான்னு பாருங்க. எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. அப்ப இந்த பிசாசை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்றோ வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். எனவே நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டுமாம், விழித்திருக்க வேண்டுமாம். 9ஆம் வசனம் போட்டிருக்கு, விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டுமாம், அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமாம். அப்ப இவன் கெர்ச்சிக்கிற சிங்கமா இருக்கிறான். அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியாய் நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தியாய் இருக்க வேண்டும். நிறைய சொல்லலாம், ஆனால் சுருக்கமாக நான் ஒன்று சொல்லுகிறேன். வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப எதிர்த்து நின்னா போதும், ஓடி போறவன் அவன் தான் பிசாசு. ஆமென். அவன் நம்ம பாருங்க பயந்துட்டு இருக்கிறோம். அவனுக்கு பயந்து அவனுக்கு நம்முடைய அதிகாரத்தை கொடுத்து அதனாலே அவன் நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். ஆனா என்னைக்கு நம்ம அவனுக்கு எதிர்த்து நிற்கிறோமோ அன்னைக்கு அவன் ஓடிடுவான். அதுதான் பிசாசு. அவன் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல். சிங்கம் கெர்ச்சிக்குது, ஓகே, ஆனா விழுங்க பார்க்குதான், கடிக்க முடியல, விழுங்க பார்க்குது. ஏன் அப்படின்னா அவன் பல் புடுங்கப்பட்டவனாய் இருக்கிறான், அவன் அதிகாரம் இழந்தவனாய் இருக்கிறான், வல்லமை இழந்தவனாய் இருக்கிறான். சிலுவையிலே இயேசு அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் உரிந்து கொண்டார். இன்று சகல அதிகாரமும் இயேசுவினிடத்தில் இருக்கிறது, இயேசுவின் மூலமாய் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த பிசாசானவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். எனவே அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்றுதான் தேடுகிறானே தவிர எவனை கடித்து பட்சிக்கலாம் என்று அல்ல. ஆமென். எனவே நாம் வல்லமை உள்ளவர்களா இருக்கிறோம். அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான். எனவே நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, பிசாசின் போராட்டங்களை கண்டு அஞ்சாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் உங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. எனவே நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், உறுதியாயிருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நில்லுங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.